ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். என் இனிய சோல் சொந்தங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய எனர்ஜி ஹீலிங் அப்போது நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாரோட பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இது, எல்லாரோட சேலஞ்சஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே இருக்கும். அது விலகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் முயற்சிகளும் உங்களுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணணும். வெளியில் யாரோ என் பிரச்சனையை சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே காலம் தாழ்ந்துக்கிட்டே தான் போகும், அப்படியே தள்ளிகிட்டே தான் போகும். உங்களுக்கான தெளிவான தீர்வு, சந்தோஷமான ஒரு முடிவு மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விதமான ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர முடியுங்க. சூப்பரான ஒரு பாயிண்டட் நோட்டீஸோடு நம்ம இன்றைக்கான ரீடிங் போகலாம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம், நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி நினச்சிட்டு வாங்க. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் அதை சொல்லவே இருப்பீங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் கவனம் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும்போது பாஸ்ட்டும் இருக்காது, அங்கே ஃப்யூச்சரும் இருக்காது. உங்களுக்கான அழகான ஆரஞ்ச் சவுண்டோட இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட்ஸ் வந்துட்டாங்க, ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. அதனால் எப்பயுமே நீங்கள் இந்த தாட்டை நீங்கள் நினச்சிட்டே இருங்க, ஓகேங்களா? நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மூச்சு காற்று உள்ளே போகிறப்ப பாசிட்டிவிட்டி சிந்தனைகள் உங்களுக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சு காற்று வெளியே போகும்போது தேவையில்லாத நெகட்டிவிட்டி, பயம், கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கண்ணீர், எந்த விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அந்த மூச்சு காற்றோடு சேர்த்து வெளியே தள்ளிடுங்க. அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. மயில் சத்தம் கேட்குது, செம்ம பாசிட்டிவ் வைப்பு. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம். ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு நாளில் நம்ம இன்றைக்கி யாருக்கு போய் சேர வேண்டிய விஷயமோ அவங்களுக்கு போய் சேரும். யார் யார் இந்த வீடியோ பார்க்கணுமோ அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. முருகனோட ஆசீர்வாதத்தோடு இந்த ஒரு ரீடிங் ஆரம்பிக்க போது வேலும் மயிலும் துணை அப்படின்னு போடுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஏன்னா முருகனே கூக்குரலிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால இன்றைக்கி முருகனோட மெசேஜ் தான். இன்றைக்கி காலையிலேருந்தே பயங்கர வைபாக இருக்குது. இன்றைக்கி 4 மணிக்கு எனர்ஜி ஹீலிங்க்கு நான் எந்திரிச்சதுலேருந்தே எனக்கு மெடிடேஷன் பண்ணி நான் அந்த மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த டயத்துலேயே குயிலும் கத்துது, மயிலும் கத்துது. இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வைப்பு. அது முடித்த கையோட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நான் உங்களுக்கு வீடியோவும் எடுக்கிறேன். ஸோ யாருக்கோ தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? பார்த்துட்ருக்கவங்க அப்படியே அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருக்கீங்க, உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக இதில் இருக்குது. டைம்லெஸ் ரீடிங் தான். உள்ளே வரணும், எனர்ஜிக்குள்ளே வரணும், உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எப்போ என்னோடய வீடியோஸ் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். லாஸ்ட்டாக ஃபைனலாக கமெண்ட் பண்ணிவிட்டு ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது அப்படியே ரெகுலராக பண்ணவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் கும்பிட்ற, நீங்கள் நம்புகிற அந்த தெய்வம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி என்ன விதமான ரீடிங் அப்படின்னா பார்க்க போகிறோம். எல்லாமே இன்றைக்கி ஒரு நிமிஷம். இந்த பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நான் எடுக்க போயிட்டேன். ஏன்னா கரெக்டாக இருக்கா? பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் எப்போயுமே மெடிடேஷன் பண்ணும்போது என் கையில் இருக்கும். மற்ற நேரம் இங்கே தான் இருக்கும். இப்போ தான் மெடிடேஷன் அந்த எனர்ஜி ப்ரேயர்லாம் பண்ணதுனால அங்கேயே வச்சுட்டேன் அந்த இடத்துல. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி யாருக்கு இந்த ரீடிங் சேரணும் அப்படின்னு விதி இருக்கோ கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க. யதார்த்தமாக நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் பார்க்கணுன்னு பிரபஞ்சம் வலியுறுத்தி இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சுருக்கோம். நிறைய பேர் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கான டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும், எத்தனை வருஷம் சென்று பார்த்தாலும், எத்தனை மாதம் சென்று பார்த்தாலும் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ், இன்றைக்கி முருகன் என்ன கொடுக்குறாங்க, இன்றைக்கி கலியுக தெய்வம் கந்தன் உங்களுக்கு என்ன வரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இன்னைக்கு காலையிலே வந்து ரொம்ப அமக்கலமான ஒரு கார்டு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னா ரொம்ப கேரிங்கான பர்சனுங்க நீங்கள். ஒரு சாதுவான பட் வந்து என்னென்னா மற்றவங்க லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர்லாம் ஆக மாட்டீங்க. அது அவங்க நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பார்க்குறத விட மற்றவங்க லைஃப்பில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஏதாவது கோத்ரூ ஆகிட்டுருக்கா, அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே மூக்க நுழைச்சி அதை பார்க்குறதே ஒரு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கேளிக்க நமக்கு அதுதான் நமக்கு வந்து சந்தோஷத்தை தரணும். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளேயே மூக்க நுழைப்பாங்க. நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக எந்த வேலை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸுங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு நாலேஜ், நல்ல ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன். நல்லா இந்த இடத்துல எது பேசணும், எந்த இடத்துல எது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு என்னென்னா ஒரு குயினுக்கு எப்படிங்க இருக்கும், அந்த தேவையில்லாத இந்த காசிப்பு அதெல்லாம் கிடையாது. என்ன விஷயம் பண்ணுமோ, என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையில் வந்து நீங்கள் எப்போயுமே கண் கருத்துமாக இருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு ஒரு பர்சன் தான் நீங்கள். பென்டக்கல் லெவலில் நல்லா உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கையிலேருந்து உங்கள் கணவரோ அல்லது வந்து நீங்கள் ஆண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து அந்த மனைவி அதை வாங்கி சேமித்து வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் தான் பணம் நிறைய சேரும். நீங்களே நல்லா அழகாக வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். கரெக்டாக வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோன்னு அனாவசியமாலாம் செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த பென்டக்கல் வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் பயங்கர கான்சன்ட்ரேஷனோட ஈடுபாடோடு பண்ணுவீங்க. தேவையில்லாத செலவுகள் இருக்காது. தேவைப்படுற இடத்துல எந்தெந்த விஷயங்கள் கரெக்டாக பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள் கரெக்டாக யோசித்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ரொம்ப லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த பென்டக்கல் லெவலில் எந்த விதமான ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸோ அல்லது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுற விஷயமோ மணி லெவலில் உங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு தற்போதைக்கு மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் வந்து நடக்கக்கூடிய எனர்ஜி தான் இப்போ வந்து இருக்குங்க. இது குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வேலை செய்கிற பர்சனாக கூட இருக்கலாம், வேலை செய்கிற பேரண்ட்டாக இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம். ரொம்ப கேரிங்கான ஒரு ப்ராக்டிக்கலான ஒருங்க ஃபினான்ஷியலாக வந்து ஒரு இண்டிபெண்ட், யாருக்கையும் எதிர்பார்க்காம தான் கையிலே இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்படி இல்லை அப்படின்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள். வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி தான். தேர்ட் டெக்கான் சாஜிடேரியஸ், செகண்ட் டெக்கான் கேப்ரிகான். பயங்கர ஒரு ஃபஸ்ட்டு கார்டே பாசிட்டிவிட்டியாக நல்ல அமோகமாக நல்லா இருக்குது. நீ எப்படி வந்து கேரக்டர் உன்னோட கேரக்டர் இருக்கும் அப்படியே போங்க. அந்த பக்கம் இந்த பக்கமும் வந்து மற்றவங்களுக்காக மற்றவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றிக்க தேவையில்லை. உங்கள் கேரக்டர் பக்காவாக அழகாக நீங்கள் உங்கள் வேலை உண்டு, வெட்டி உண்டு, உங்கள் கதை உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, இதை மட்டும்தான் கருத்தில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே போங்க. கேரக்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சொல்லும்போது 0809 ரொம்ப பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. ஆரஞ்சு ஒன்றும் அடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அடுத்த கார்டு வந்து என்ன தெரிய போகுது உங்களுக்கு அப்படின்னு, நீங்கள் என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். தனியாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கேன் நான். ஆனால் லைஃப்பில் ஏதோ வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. எதுவுமே வந்து எனக்கான ஒரு விஷயம்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு ஏமாத்துற மாதிரி இருக்குது. இல்லை ஏமாந்தும் கூட வெளியில் வந்திருப்பீங்க. நிறைய பேர் நம்பிக்கை துரோகத்தால் மாட்டிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. சில பேர் அதுலேருந்து வெளியில் வரவும் முடியாமல் அந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டும் இருப்பீங்க. என்ன பண்ணுறது தெரியல, இந்த விஷயத்துலேருந்து எப்படி என்னை காப்பாற்றுறது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த ஒரு இமோஷ்னல் லூப்புக்குள்ளே போய் மாட்டுற மாதிரி இருக்குது நிறைய பேரோட வாழ்க்கை. அந்த தனிமையில் வந்து எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ செய்கிறீங்க, குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணாலுமே ஆனால் அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தின் நபர்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா, உங்களுக்கு பாசமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமோ அல்லது வந்து உண்மையான ஒரு அன்பு, ஒரு கேரிங் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் சுற்றி இருக்கிற அந்த நபர்கள் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வெட்ட வெளிச்சமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். தன் கையே தனக்கு உதவி, தனக்கு வந்து யாருமே வந்து
கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. விழுந்தாலும் எந்திரிச்சாலும் நம்ம தான் அடிபட்டாலும் நம்ம தான் எந்த விதமான நோய்வாய்ப்பட்டாலும் நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளை சுற்றி ஒரு போலியான ஒரு உறவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அது இருக்கா இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் உண்மைகள் உங்களை கடவுள் உணர்த்தியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து தனிமையை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படிங்கிறத விட வேறு வழி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்ருக்குறீங்க. கடவுளை மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. எல்லாமே அந்த ஒரு மாற்றத்தை, அவங்களோட சேஞ்சஸை உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியுது. பட் ஆனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் தனியாக இருந்து செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்குறதே அந்த கடவுளோட சக்தி மட்டும்தான். அந்த பிரபஞ்சத்தை பிடிச்சிருப்பீங்க. யூனிவர்ஸ்னால் என்னன்னு புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்ன, எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே நான் வந்து மாட்டிகிட்ருக்கேன், என்னால் ஏன் வெளியில் வர முடியல, என்னால் எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் இப்போ பாதிப்படைஞ்சிருக்கேன், எனக்கு வந்து சொல்யூஷன் எங்கே கிடைக்கும், நான் எப்படி வந்து இதுலேருந்து ரிலீவ் ஆவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தேடிட்டே இருக்கீங்க. சோல் சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க. கடவுளை மட்டும்தான் விடாப்பிடியாக நம்பி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் நாலேஜாகவும் விஸ்டமாகவும் நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் நிறையா போய்க்கிறீங்க. தனியாக தான் இருக்கீங்க. ஒட்டுமொத்த ஒரு கூட்டத்தோடு இருந்தால் கூட உங்களுக்குள்ளே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் கைடன்ஸ் கடவுள்கிட்ட கேட்குறீங்க. அந்த ஒரு இன்னர் சோல்கிட்டேருந்து அந்த இன்ட்யூஷன் வாய்ஸ் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் நடத்திட்டுருக்குறீங்க. நிறைய பேர் மெடிடேஷன் கற்றுக்கணுன்னு ஆசையாக கூட இருக்குது. நிறைய பேர் கண்ண உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷனும் பண்ணுறீங்க. கான்ஷியஸ்னஸ்ஸாக வந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து கான்ஷியஸ்னஸ்ஸாக கவனம் கொடுத்து செய்கிற விஷயங்களை கவனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னா, தன்னலமற்ற மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சி தான் இருக்கீங்க. ஆனால் அந்த இருந்தாலுமே அந்த மனசில் ஒரு ஓரத்தில் நம்ம இப்படி தன்னலமற்ற சேவையில் உழைச்சிட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளுடைய அத்தனை உழைப்புகளையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் அந்த ஓரத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு போயிட்டு தான் இருக்கீங்க. எர்த் எனர்ஜி, வெர்கோ எனர்ஜி. இப்போ என்னென்னா எதுவுமே பேசாமல் வந்து உங்களுக்குள்ளே நீங்களே நிறையா விஷயங்கள் உள்ளே தேடி போகிறீங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கும் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நிறையா விஷயம் உள்ளே வந்துட்டீங்க. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்ட நீங்கள் இப்போ ஓரளவுக்கு அமைதியாகி இது இப்படி தான் இருக்கும், நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட நபர்கள் தான் இருப்பாங்க, இதை வந்து சரி பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், நமக்கு அல்லாத சப்ஜெக்ட், அவுட் ஆஃப் சிலபஸ். யார் என்னை சுற்றி இருக்கிற நபர்களை திருத்தணும், அவங்கள வந்து என்னை புரிஞ்சிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸை போய் நான் படித்து நான் இங்கே வந்து பரீட்சையில் அது வந்து வேஸ்ட்டு. பரீட்சைக்கு கேள்விக்குள்ளே அது கேள்வித்தாளுக்குள்ளே அந்த ஒரு சிலபஸ் வரவும் வராது. இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் கிடையாது. இது கடவுளோட ஒரு யூனிவர்சல் சிலபஸ்ஸு. இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு அல்லாத ஒரு சிலபஸை வந்து நம்ம தேடி தேடி போய் நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது வந்து பர்டிகுலராக கடவுள் நான் கொடுத்ததை படியா போதுயா, நீனா வந்து தேவையில்லாமல் நிறையா விஷயங்கள் சொல்லும்போதே த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை சரி பண்ணுற முயற்சியில் நின்று வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கீங்க. கர்மாவில் நிற்கிறீங்க. கர்மா ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு தான் வந்திருக்கோம், கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கர்மா ரிசால்வ் பண்ணுறதுக்கும். ஆனால் தேவையில்லாத ஒரு சோல் சர்ச்சிங்குள்ளே நீங்கள் உங்களை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எப்பயுமேங்க ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது அதை தடுக்கிற மாதிரி கெட்ட விஷயங்கள் நமக்கு நிறையா நீ நல்ல விஷயத்தை எங்கே யோசிச்சிட போகிற அப்படிங்கிறதுக்கு கெட்ட விஷயங்கள் நிறையா வந்து முன்னாடி வந்து நிற்கும். உங்களை மைண்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்க விடாமல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதா சொல்லலாம். நல்லாவும் சம்பாதிக்கிறீங்க. பட் ஆனால் சுற்றி உள்ளவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டும் இருக்கீங்க. வெளியிலையும் வர முடியலை, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அடுத்த கார்டு என்ன வருது பார்க்கலாமா? நீங்கள் ரொம்ப அன்பான பர்சன்.
உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இப்படி இல்லாம இருக்காங்க மனுஷங்க. நம்மள சுத்தி இப்படி இருக்காங்களா? இப்படி ஒரு நாடகம்லாம் இவங்களால நடிக்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கு இந்த மாரிலாம் வந்து வராது. நடிக்கவும் வராது. நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா, நீங்க அ என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு இன்னசென்ட்டான ஒரு பெர்சன்ங்க நீங்க. ஒரு இரக்க குணம், இன்னசென்ட்டு. அழகா வந்து ஒரு காமான, ஒரு கேரிங்கான, ஒரு மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்டின்னா, ஒரு அப்படியே இறங்கி போய் துடிச்சு போயிருவீங்க. அவங்களுக்கு சரியாகுற வரைக்கும் வந்து உங்களுக்கு நர்ஸு மாதிரி, ஒரு கேரிங்கா வந்து அழகா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ வந்து ஒரு இமோஷனல் லெவல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பெர்சன் நீங்க. அப்படி இப்படின்னு எந்த ஒரு இமோஷனல் வந்து உங்களுக்காக உங்கள விட்டு ஜாஸ்தி வந்தா கூட, அதெல்லாம் வந்து ஸ்டேபிளா ஓரளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதாலும், கவலைப்பட்டாலும் அப்படியே சரி, சரி அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல வந்து வந்துருவீங்க வெளியில. நெறைய ஒரு இன்ட்யூட்டிவ் பவர்லாம் இருக்கு. எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்சன் தான் நீங்க. எவ்வளோ உடைஞ்சு போய் உட்காந்தாலும் காலையில குளிச்சுட்டு சாமிய கும்பிட்டுட்டு வேலைக்கு அப்படிங்கும்போது, உங்களுடைய அந்த ஒரு கவலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு நீங்க போயிருவீங்க. உங்களுடைய கடமை தான் இங்க கண்ணு. பட் ஆனா நெறைய விஷயங்கள் வந்து உங்கள வந்து எப்படி வந்து கால குத்துமோ, போற பாதை எல்லாமே வந்து ஒரு கரடு முரடான பாதை தான் இருக்கு. அவ்வளோ ஒண்ணும் உங்களுக்கு ஃபேவரா இல்ல. நீங்க வந்து ஒரு இளகின மனசு மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருந்தா கூட, நீங்க சந்திச்ச, நீங்க போற பாதை வந்து கல்லும், முள்ளும் உங்கள குத்திட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அத பெருசா எடுத்துக்காம, உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய நீங்க அத வாழாம, மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டும் தான் இருக்கீங்க. அந்த மாரி தான் இருக்கு. இதில என்னன்னா, நெனச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப அமைதியான பெர்சன், ரொம்ப அன்பான பெர்சன். யார் என்ன செஞ்சாலுமே அன்ப மட்டும் தான் மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு பெர்சன். அவங்க வந்து உங்களுக்கு துரோகமே பண்ணாலும், திரும்ப மறுபடியும் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, திரும்ப துரோகம் பண்ண மாட்டீங்க. நல்ல விஷயம் மட்டும் தான் பண்ணுவீங்க. செகண்ட் டெக்கான், தேர்ட் டெக்கான் ஜெமினி, செகண்ட் டெக்கான் கேன்சர் எனர்ஜி. வாட்டர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி தான் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. லைஃப் ரொம்ப கம்ப்ளீஷனா உங்களுடைய பாணியில சொல்லணும் அப்படின்னா, லைஃப் ரொம்ப அழகா, தெளிவா, கம்ப்ளீஷனான ஒரு பெர்சன் தான் நீங்க. பட் ஆனா, உங்கள சுத்தி நெறைய பேர் வந்து ஏமாத்துற மாரி இருக்காங்க. ஒரு அன்புக்காக என்ன பண்றீங்க? அடங்கி, 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 அடங்கி போய் வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு, இப்ப என்ன அப்படின்னா, ஓடுறீங்க. அது வந்து மத்தவங்களுக்காக ஓடுறீங்க. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு சோஷியல் அனிமல் தான். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக உழைக்கிறோம், ஓடுறோம் எல்லாமே ஓகே. பட் அங்க வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்கா? ஒரு உண்மைத்துவம் இருக்கா? இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா? நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது, கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனல் லெவல்ல இன்ஸ்டேபிள் ஆகுது. என்னமோ வலிக்குது, என்னமோ ஒரு பெயின். நம்ம எதுக்குடா நம்ம சம்பாரிக்கிறோம்? நம்ம இங்க உழைச்சு குடுத்து மத்தவங்க வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் ஆனா, அவங்க வந்து நம்மளுக்கு உண்மையா இல்ல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான், இங்க வந்து நீங்க பேனிக் ஆகுறீங்க. ரொம்ப கவலைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. அடுத்தது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கலாமா? கன்ஃப்யூஷன். அதனால என்ன ஆகுறீங்க, நெறைய விஷயம் வந்து இது என்னன்னா பௌர்ணமியா இருக்கட்டும், ஆரஞ்சு பௌர்ணமியா இருக்கட்டும், அமாவாசையா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டேட்ல வந்து நீங்க என்ன ஆகுது, மைண்ட் லெவல்ல வந்து பழசெல்லாம் நெனச்சு நெனச்சு நீங்களே ஒரு ரிலேட் பண்ணி அந்த மைண்ட் வந்து ஒரு அதுவே ஒரு திரும்ப முடிஞ்சு போன அத்தனை விஷயங்களையும் திரும்ப ரிலேட் பண்ணி கதை கட்டி, அதையே யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி ஒரு கட்டம் வந்து உங்கள மீறி வந்து வெளியில வரீங்க. ஒரு உற்சாகத்தோட வெளியில வந்து, "போ எப்படியோ போய் தொலைறாங்க போ. நம்ம சம்பாரிச்சு குடுப்போம். நம்ம குடும்பம் தானே" அப்படின்னு அவங்க வந்து ஒரு உங்க மேல பாசம் இல்லைன்னா கூட நீங்க அதீத பாசம் வைக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டைம் மைண்ட் மாறும் தெரியுங்களா? அந்த சிச்சுவேஷன்ல திரும்ப பேக் டு த ஃபார்ம்ல என்ன வாழ்க்கை இது? இப்படி நம்ம அன்ப குடுக்குறோம், இப்படி நம்ம உழைச்சு குடுக்குறோம். ஆனா வந்து நம்மளுக்கான ஒரு மதிப்பு இல்லையே அப்படின்னு வெறுமையான ஒரு சிச்சுவேஷன்லயும் நமக்கான ஒரு பதில் இல்ல, நமக்கான ஒரு உண்மைத்துவம் இல்ல, நமக்கான ஒரு டைம் இல்ல அப்படின்னு வெறுத்தும் வந்து போறீங்க. அது வந்து ஒரு எப்போ அப்படின்னா, அந்த ஒரு அ யூனிவர்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் அந்த பௌர்ணமி, அமாவாசை தினங்கள்ல ஏற்படும்போது, அ அப்போ வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஒரு என்னடா ஒரு ஏமாற்றமா இருக்கே! நெனச்ச விஷயம் ஒண்ணு. நம்மள ஏன் இப்படி கைவிட்டுட்டு போயிட்டாங்க? நம்மள எதுக்காக இப்படி அவங்க பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயம். வாழ்க்கைய விட்டு எங்கிட்டாவது ஓடிர்லாமா? இல்ல வந்து ஏன் நான் இப்படி இதுலயே வந்து இந்த லூப்ல வந்து மாட்டிட்டுருக்கேன். நமக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு அடிமை வாழ்க்கை எதுக்கு? நம்ம இதுலேருந்து நவுந்து போயிடலாமா? இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா? இல்ல நெனைக்காம விட்டுட்டு போயிடலாமா? இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அப்படியே தூக்கி
தூக்கி போட்டு எங்கேயாச்சும் நம்ம போயிடுவோமா? இதில் ஏன் நான் வந்து தலையில் சுமந்துட்டுருக்கணும்? தேவையில்லாத ஒரு சுமையாக இருக்கே, நான் ஏன் சுமை தாங்கியாக இருக்கணும்? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷனோடு இருக்குது. ஃபஸ்ட்டு டேக்கான் பைசஸ் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜின்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து இதில் கனெக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். 8888 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. நிறையா வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. பட் ஆனால் இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மேலே மேனிஃபெஸ்டேஷனோ லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது எல்லா விஷயமே வந்து ஆள் மனசோட கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆள் மனசே இங்கே பாதிப்படைஞ்சிருக்கும் போது, பேஸ்மெண்ட்டே இங்கே சரியில்லை காயமடைஞ்சிருக்கும் போது உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், நானே எனக்கு ஹீலிங் பண்ணுறேன். எங்கே முடியும்? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து சரி பண்ணணும். உங்களை நீங்கள் சந்தோஷமாக, உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி, உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்து கடவுள்கிட்ட சரணாகதி ஆகும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லா பிரச்சனையும் தூக்கி அவர் காலடியில் போடும்போது தான் நம்ம ஃப்ரீ ஆகிடும். புரியுதுங்களா? நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என் தலைமையில் தூக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பிரச்சனை, அது சரி பண்ணுங்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி கடவுள் காலடியில் போட்டு இது என்னால் முடியாது அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், என்னால் முடியாதுப்பா அப்படின்னு 2 கையும் விரிச்சிடணும். விரிச்சிட்டு கடவுளே அப்படின்னு இப்படி பிடிச்சிடணும். என்னால் முடியாதுப்பான்னு 2 கையை விரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளே நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து சொல்கிற விஷயம் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். அந்த உணர்ச்சி பூர்வமாக உள்ளேருந்து வரணும் ஃபுல்லாக. எனக்கு உங்களுக்கு அதை பற்றின தாட்டே திரும்ப வரவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் கடவுள் மேலே நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. தேவையில்லாத கன்ஃபியூஷன். லாஸ்ட்டாக ஒரு கார்டு எடுத்துகிட்டு டிவைன் கைடன்ஸ் போயிடலாம். தூங்கவே மாட்டுறீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் ஒரு நல்ல விஷயம் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்? அப்படியே எந்திரிக்கிறீங்க தூக்கத்தில், நடுஜாமத்தில் நடந்த விஷயங்கள் நினச்சி என்னடா வாழ்க்கை அது, எங்கடா போயிட்டுருக்கேன், நான் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கை எங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி, ஒரு டக்குன்னு ஒரு முழிப்பு, ஒரு பதட்டம். தூங்குறதே லேட்டு. தூங்குனாலும் அந்த ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் திரும்ப எந்திரிச்சு உட்காந்து ஒரு கெட்ட கெட்ட கனவு மூலமாக நிறைய ஒரு பயத்தோட எங்கே போகுது, இது எங்கே போய் முடிய போகுது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏதாவது ஈவில் மேஜிக் இருக்கா, பிளாக் மேஜிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில இதிலே கவலைப்பட்டு நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாகவும் ஏதாவது ஒரு பெயினோட சுற்றிட்டு இருப்பீங்க. ஏதாவது கைவலி, கால்வலி, முதுகுவலி, தலைவலி, ஏதாவது ஒரு வியாதியோட கூட சுகர், ப்ரெஷர், இந்த மாதிரி இதை யோசிச்சு டிப்ரெஷனில் போய் கெட்ட கெட்ட கனவு வருது, தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு உட்காருது. வாழ்க்கையில் ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்குது. இது எங்கே மாறப்போகுது என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில பேரும் வந்து வெறுத்த சுச்சுவேஷன்லையும் பார்த்துட்ருக்கலாங்க. அது என்னென்னா அதாவது சொல்லுவாங்கள்ல பூர்வ ஜென்ம கர்மானால் நிறையா வாங்கியிருப்பீங்க. பாஸ்ட் ட்ராமாஸு, ட்ரிகர்ஸு, இன்னர் சைல்டு வூன்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. வெளியில் வரவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் லவ்வும் கொடுக்கல, உங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுக்கல, மற்றவங்களுக்காகவே உழைச்சி கொட்டுறீங்க. வாழ்க்கை வெறுமையாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. லைஃப் வந்து என்னென்னா ஒரு டெஸ்பேர் மாதிரி, ஒரு வெறுமை, ஹோப்லெஸ். இதெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையில் இப்படியே தான் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே உட்காந்துருக்குறீங்க. ஸோ இப்போதைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க, சரியாகுமான்னு பார்த்தா இப்படி ஒரு மைண்ட் செட்லலாம் உங்களோட மைண்ட் செட்டில் திரும்ப நீங்கள் நெகட்டிவிட்டியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் ஆப்போசிட்டில் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்டில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கண்ணை திறக்கணுமே. ஸோ இப்போதைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலுமே என்னோடய கடவுள் என் கூட இருக்கார், அவரை மீறி எந்த விஷயமும் என்ன பாதிக்காது. சில விஷயங்கள் நான் அனுபவிக்கணும்னு வந்திருக்கேன், கற்றுக்கணுன்னு வந்திருக்கேன். ஸோ கடவுளோட கைடன்ஸை எடுத்துகிட்டு நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த சஃபரிங் நமக்கு நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டை எப்படி நீங்கள் வந்து மைண்ட் ஷிஃப்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் ஷிஃப்ட் ஆகும், பாசிட்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து யாரை பற்றி இன்றைக்கி ரீடிங் வந்து யார், நான் என்ன எடுத்தேன் அப்படிங்கிறதே தெரியலையே. இன்றைக்கி ரீடிங் வந்து யார் சொன்னேன், சிவாப்பா சொன்னேன்னா. இன்றைக்கி என்னென்னா டிவைனோட கைடன்ஸ் ஃபுல்லாக வந்து வந்ததுனால நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பேசிகிட்ருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அந்த வீடியோவில் அது சொன்னீங்க இது சொன்னீங்கன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை கூட நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்குள்ளே பேசினது யாருன்னே எனக்கு தெரியாது. அதுவா அப்படியே டவுன்லோடாக வர விஷயம், சேனல் ஆகிற மெசேஜஸ், அது மட்டும்தான். இன்றைக்கி யாரோட மெசேஜ் நான் சொன்னேங்கிறது எனக்கு தெரியல. சரி, நம்ம சிவாப்பாவோட மெசேஜ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி டிவைன் கைடன்ஸா ரீடிங் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப குட்டியாக தான்.
இன்றைக்கி சிவாப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்குதல் கொடுத்தாலும், கஷ்டம் கொடுத்தாலும், கவலை கொடுத்தாலும், பெயின் கொடுத்தாலும் அப்படியே அமைதியாக இருங்க. ஏன்னா இது எல்லாமே என்ன வேணாலும் பண்ணட்டும், என்னோடய கடவுள் என் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதிலே அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் காமாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அட்மிட் பண்ணுங்கள். எதுவுமே வேண்டான்னு ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் வருது, எனக்கு காயம் கொடுக்குது, எனக்கு வேதனை கொடுக்குதுன்னா வரட்டும்னு விடுங்க. ஏன்னா எது வந்தாலுமே இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது அலோவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குதுங்க. எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை நம்ம இங்கே வந்து எதிர்க்கலை. ஸோ வந்து அதை என்ன ஆகுது, அது நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணுறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே அதை அலோவ் பண்ணுறோம். எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்துது. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். எதை பற்றியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அப்போ கடவுள் உள்ளே வந்து நம்மளுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் சரி பண்ணுவார். அப்போது கரண்ட்டில் வந்து உங்கள் விஷயம் வந்து இப்போ எதுவுமே நடக்கலை, அப்படியே இருக்குது அப்படின்னா சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரையலாக வரும். நம்ம லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. ஏன்னா தப்பு செஞ்சு அதாவது கற்றுக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். அப்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அந்த பிரபஞ்சமே ஒன்று சேர்ந்து அந்த விஷயம் சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவங்க பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அமைதியாக இருக்கா, ஸ்டில் அப்படியே கம்முன்னு இருங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு புரியலைங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே யோசிச்சுட்டு கவலைப்பட்டு நிற்கிறீங்கல்ல, இது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, நான் இது என்ன பண்ணலாம், இது அதை பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு கோவப்படாமல், எமோஷ்னலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணாமல், ரொம்ப ஏதாவது யோசித்து பதட்டம் அடைஞ்சிட்டே இருக்காமல், லைஃப்பை ஸ்மூத்தாக சொல்லும்போதே த்ரோட் சக்ரா பிளாக் ஆகிட்டே இருக்குது. அப்போ சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இருந்தாலும் சொல்லி தான் ஆவேன். எல்லாம் அமைதியாக கம்முன்னு இருங்க. கடவுள் நமக்காக வேலை பார்ப்பார். டிவைன் டைமிங் வந்துடுச்சுங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் டிவைன் டைமிங்னு போடுங்க. இதுக்கு தானேங்க நீங்கள் இப்போ வேதனைப்பட்டிருக்கீங்க. எனக்கு கடவுள் எப்போ வந்து கண்ணை திறப்பார் அப்படின்னா கண்ணெல்லாம் திறந்துட்டாரு. டைமிங்கும் வந்துடுச்சு. சில விஷயங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து சரியாகணும், நீங்கள் வந்து உங்களுக்காக வாழணும், உங்களை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனை குறித்தும் அது உங்களோடது கிடையாது. அது வந்து மூன்றாவது நபருடைய பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும் கரெக்டாக இருந்தாலே மற்றது எல்லாமே கரெக்டாகும். புரியுதுங்களா? இது செல்ஃபிஷ் கிடையாது. நான் இங்கே சரியானேன்னா இந்த பிரபஞ்சமே ஒட்டுமொத்த என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சரி பண்ணும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், நாம் கும்பிட்ற தெய்வம் எல்லாமே. அப்போது இங்கே நான் தான் சரியாகணும் சொல்லும்போது 27 37 அப்போது ஒரு நியூ பிகினிங் தான், ஒரு டிவைன் டைம் வந்துடுச்சு. கடவுளை கும்பிடுங்க. நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை மனசில் நல்லா நினச்சிக்கோங்க. உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெடியாக இருங்க. என் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்க போகுது, நடக்கும், கண்டிப்பாக கடவுள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு உங்களுக்குள்ளே வரணும். புரியுதுங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மூடி மறைச்ச நிறைய விஷயங்கள், உங்கள் கண்ணுக்கு அகப்படாத நிறைய மிராக்குலஸான திங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, சூப்பரான ரீடிங்காக இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் வந்து இவ்வளோ அருமையாக கொடுப்பாரு யூனிவர்சல் காட் நம்ம சிவாபா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய போடுங்க. முருகனோட மெசேஜ் தானே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? முருகன் தான் காலையிலேருந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, 2 பேரும் ஒன்று தான். சிவன் நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவங்க தான் முருகன். அப்போ 2 பேரோட பிளஸ்ஸிங்கும் இன்றைக்கி இருக்குது. ஓம் நமச்சிவாய போடுங்க. ஓம் முருகனே போற்றி அப்படின்னு போடுங்க. நீங்கள் நினச்சி இப்போதைக்கு கவலைப்பட்டிருக்க எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் கவலையெல்லாம் பட தேவையில்லை. ஜாலியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக சரியாகும். ஓகேங்களா? எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லது நினைக்கும் போது நல்லது மட்டும்தாங்க நமக்கு நடக்கும். ஓகேங்களா? எவ்வளோ வேணாலும் கெட்டது செஞ்சுட்டு போட்டுங்க. நம்மளை அழிக்கணும்னு எவ்வளோ பெரிய ஃபோர்ஸஸ் வேணாலும் நமக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள், ஈவில் மேஜிக்கு, பிளாக் மேஜிக்கு பண்ணாலும் சரி, இல்லை என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு குழி தோண்டி எனக்கு பின்னாடி புதக்குழி பறித்து வச்சாலும் சரி, எல்லாமே என்னுடைய கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அவங்கள அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஜோஷ் விடாப்படியாக நான் சந்தோஷமாக இருக்க வந்திருக்கேன். ஏன்
சந்தோஷத்தை நில கொள்ளையாக வைக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. என் கடவுள் என்னை படைச்ச அந்த கடவுளுக்கு மட்டும்தான் என்னை தொடுறதுக்கு, என்னை பற்றின எல்லா விஷயத்துக்கும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அது வந்து கடவுளோட அனுமதி இல்லாமல் நடக்காது. அதனால் எது நடந்தாலுமே அவரோட பொறுப்பில், நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவர் பொறுப்பில் என் லைஃப்பை விட்டுட்டேன் அப்படின்னு அப்படியே சுமூகமாக லைஃப்பை கொண்டு போங்க. ஓகேங்களா? எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.